கூட எங்களோடு இருந்ததை உணர செய்கிறேன்மா. நாங்கள் கால் இடரும் பொழுதெல்லாம் நாங்கள் கீழே விழுந்து விடாதபடி உமது கரம் தாங்கிட்டே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் தகப்பனே இந்த நேரம் வரைக்கும் உமது கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு கோழி தகப்பனை தனது குச்சுகளை தனது செட்டியில் வைத்து எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல தகப்பனை பொல்லாதவனுக்கு தகப்பனை எதிராக தகப்பனை நீரிலே ஒரு செட்டையின் கீழ் வைத்து தகப்பனை அவன் விடும் தீங்கனைகள் எங்களை அணுகாதவாறு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீங்க எங்க வலதுபுறத்தில் இருக்கிறதுனாலதான் ஆண்டவரே நாங்க அசைக்கப்படுறது இல்லை ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையும் மேற்கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு பலம் தருகிறீர்களே ஆண்டவரே. எந்த ஒரு ஆபத்து வரும்பொழுது தகப்பனே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டு கொள்ளலாம். அந்த ஆபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ராஜா நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க. ஒரு மனிதனின் குரல் அலை அல்ல, மனிதனின் மனதில் உள்ளதை அல்ல ஆண்டவரே. நீர் என்ன பேச போகிறீர்கள் என்பதை கேட்க நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம் தகப்பனே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்துள்ளதா சிறு பிள்ளைகள் இன்னைக்கு வசனம் சொன்னதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. வசனம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்த ஒரு விஷயத்த பாத்தீங்களான்னு தெரியல, நான் கவனிச்சேன். ஹேனன் நிறைய வசனம் சொன்னான் இல்லையா? ஹேனன் நிறைய வசனம் சொன்ன உடனே ஜாபேஸ் பின்னாடி உட்கார்ந்து இருந்தவன் அவன் சொன்ன அந்த அதிகாரம் என்னன்றத கவனிக்கல போல. அவனை கூப்பிட்டு கேட்கிறான், எந்த அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே ஹேனன் சொல்றான், இந்த அதிகாரம் இந்த வசனத்துல இருந்து இந்த வசனம் வரைக்கும். அவன் அதோட உடல ஜாபேஸ் பைபிளை எடுத்து அந்த அதிகாரத்தை எடுத்து வசனத்தை என்றான். அவன் சொன்ன வசனம்லாம் கரெக்டா இருக்கான், வசனத்தை என்றான். பிள்ளைகள் வளருகிறான் உண்மையிலே இல்லையா? எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான போட்டி பாருங்க. அவனும் ஜாபேஸும் அதிகமான வசனம் சொன்னான். அப்ப அவன் நினைக்கிற மனசுல என்னையோட அதிகமா சொல்லிட்டானோ, அப்ப நான் என்ன அடுத்த வர நான் அதிகமா சொல்லணும் இல்ல? இந்த ஒரு இருதயம் இல்லையா? இந்த ஒரு இருதயம் சின்ன பிள்ளைகளுக்கு வரும் பொழுதே நம்ம அவங்களை ஊக்குவிக்கணும். அவங்க பெற்றோர்கள் நீங்க இன்னும் பிள்ளைகளை வசனத்துல ஆழமா ஊன்ற நீங்கள் அவர்களை பயிற்சிக்க வேண்டும் என்பதை இயேசுவின் நாமத்தினால அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் கடந்த முறை கர்த்தர் நம்ம இடத்துல பேசும் பொழுது ஆத்தும ஆதாயத்தை குறித்து பேசுறோம் இல்லையா? ஆத்தும ஆதாயத்தை குறித்து பேசுறோம். இந்த மாத செய்திக்காக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு செய்தி கொடுத்தார். கர்த்தர் ஒரு விஷயத்தை திருவிழம் பற்றி அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நன்றாக புலப்படுகிறது. நாம் எவ்வளவு நீசர்களாய் இருந்தாலும், எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு விலகினாலும், எவ்வளவு பாவங்களை நாம் செய்தாலும் கர்த்தர் நம்மை இன்னும் நேசிக்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். நாம் விடுதலை ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இந்த வாரத்தோட செய்தி. வருத்தங்களை மேற்கொள்வது எப்படி? வருத்தங்களையும் கஷ்டங்களையும் மேற்கொள்வது எப்படி? நம்மகிட்ட இருக்கிற சபை மக்கள்ல இது நம்ம சபைக்கு உண்டான செய்தி தான். நம்ம சபை மக்கள்ல ஆத்தும ஆதாயம் பண்ணணுமே, இவங்க கர்த்தருக்காக உழைக்கணுமே அப்படின்னு சொல்லி நாம கர்த்தர் பேசும் பொழுது இந்த ஒரு மாசத்துல எத்தனை பேர் செய்திருக்கோம்? யாருமே செய்யல இல்லையா? ஒரு மாசம் பேசினார் கர்த்தர் ஆத்தும ஆதாயம் செய்யணும் அப்படின்னு. இந்த மாசம் 30 நாளைக்கு ஆச்சு. எத்தனை பேர் செய்திருக்கோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். ஆனாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஏன் தெரியுமா உங்களை நேசிக்கிறார்? இந்த செய்திக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகள் இதுவரைக்கும் நான் சொன்ன தேதியிலிருந்து இதுவரைக்கும் யாருமே நான் சொன்னதை செய்யல, யாருமே ஆத்தும ஆதாயம் பண்ணல. ஆனாலும் என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். ஏன் அவங்க ஆத்தும ஆதாயம் பண்ணலாம் தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள், அவங்களுக்கு இருக்கிற கவலைகள், இத அவங்க விடுபட்டாவுடைய அவங்க விடுதலையா செய்ய முடியாதுன்ற ஒரு பெரிய ஒரு பாரத்தை அவங்க மனதுல அவர்களாய் ஏற்படுத்தி கொண்டார்கள்.
நான் அவர்கள் வலது வாசத்தில் இருக்கிறேன் என்பதை அறிந்திருந்தும் இந்த கஷ்டம் என்னை இப்படி மேற்கொள்கிறதே என்று அவர்கள் தங்கள் வருத்தங்களினாலே கஷ்டப்பட்டு என்னுடைய வேலையை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அப்ப பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்னென்ன வருத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்க எதுலாம் விடுதலை ஆகணும், அவங்க விடுதலை ஆகுறதுக்கு நான் ஒரு வழி சொல்லி தரேன், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுறாங்க. என்னென்ன விடுதலை, என்னென்ன பிரச்சனை, ஒரு 7 விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரியான வேலை, சரியான சம்பளம். சரியான வேலை, சரியான சம்பளம். இது இல்லாத மக்கள் நம்ம சபையில நிறைய பேர் இல்லையா? சரியான வேலை இல்ல, அதன் நிமித்தம் சரியான சம்பளம் இல்ல, குடும்பத்தை ஓட்ட முடியல, கஷ்டமான சூழ்நிலை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நான் இப்படி போய் ஆத்மாவா முடியல, என் பிள்ளை அதை மேற்கொள்ள முடியல. நான் சொல்றேன் என் வேலையை செய்கின்றேன், ஆனா என் பிள்ளைக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை அவங்களால மேற்கொள்ள முடியல. 2வது, சரியான வயதுல திருமணம் நடக்காத. சரியான வயதுல திருமணம் நடக்கல, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, ஏன் வாழ்க்கை மட்டும் இப்படி, இப்படியே போயிருமா, வாழ்நாள் முழுவதும் எனக்கு இப்படியே போயிருமா? நான் பார்த்த சின்ன பிள்ளைகள் கல்யாணம் பண்றாங்க, ஏன் சபையில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி போறாங்க, ஆனா எனக்கு இன்னும் அந்த குறிப்பிட வரல. இப்படியா இருக்கிறவங்க அவங்க எப்படி போய் செய்ய முடியும்? எனக்கு கர்த்தர் ஒண்ணுமே செய்யல, நான் என்ன செய்யறது அப்படின்னு அந்த மன வருத்தத்தோட இருக்கிறவங்க. நோய், பலகாலமா நோய் இருக்கு, நோயிலிருந்து என்னால் விடுதலை அடையவே முடியல, என்னுடைய சம்பளம் எல்லாம், என்னுடைய வருமானம் எல்லாம் மாத்திரைக்கும் மருந்துக்குமே போய்கொண்டு இருக்கிறது, என்னுடைய பலத்தினால நான் எந்திரிச்சு எதையும் செய்ய முடியல, எந்த வேலையும் செய்ய முடியாதப்ப கர்த்தருடைய வேலையை நான் எப்படி செய்வது? இல்ல என்னுடைய பிள்ளைக்கு இந்த நோய் இருக்கிறது, இந்த பிள்ளை என்னிடத்திலே, இந்த பிள்ளைக்கு அந்த நோய் இருப்பதனால் என்னுடைய மனது எவ்வளவு வருத்தப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன்? அடுத்து கடன் சுமை. கடன் சுமை, கடன் வாங்காது இருப்பாய்னு நான் சொன்னேன், ஆனா என் பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக, மற்றவர்களுக்கு முன்பாக நானும் இப்படி இருக்கிறேன் என்று காண்பிப்பதற்காக வாங்கின கடன் அவர்களை நெருக்குகிறது. அதனால அவங்களால செய்யவே முடியல. வட்டி கொடுக்கிற நேரம் வரும்பொழுது வட்டி கொடுக்க முடியல, போன் வருது, என்னால கொடுக்க முடியல, என்கிட்ட கையில காசு இல்ல வட்டி கொடுக்க, நான் என்ன செய்யறது? மாதம் பூரா எவ்வளவு உழைத்தாலும் என் குடும்பத்துக்கே பத்தாத சூழ்நிலையில இந்த கடன் என்னை நெருக்குகிறது. கடன் வாரம். நான் இப்படி கர்த்தருடைய வேலையை செய்ய, இப்படியாக எண்ணத்தோட என்னுடைய பிள்ளைகள், கணவன் மனைவி கிட்ட 2 பேருக்கும் சமாதானமே இல்லை, குடும்பத்துல சமாதானமே இல்லை. வெளியில நாங்க வர்றோம், சமாதானமா இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், உள்ளுக்கு சமாதானமே இல்லை. இந்த கணவனை பிரிந்து மனைவி தனியாக, மனைவியை பிரிந்து கணவன் தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படியாக எனது பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இதை அவர்கள், நான் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன், என்னை அவர் விடுதலை ஆக்குவார் என்ற உணர்வில்லாமல் இந்த பாரங்களை தங்களுடைய இருதயங்களில் ஏற்றிக்கொண்டது நிமித்தம் அவர்கள் விடுதலை அடையாமல் இந்த வாழ்க்கை சிக்கலிலே சுழன்று கொண்டிருக்கிறார். நானும் எத்தனையோ முறை என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய வாக்கு தத்தத்தினால் அவர்களை ஆறுதல் படுத்தியும் தேறுதல் சொல்லியும் இத்தனை காலம் வந்திருந்தோம், இன்னும் அவர்கள் இதிலிருந்து விடுதலை ஆகவில்லை. கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார், எனக்கு நன்மை செய்யவில்லை என்கிற அந்த ஒரு இருள் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நான் விடுதலையாக வேண்டுமே, நான் எப்படி விடுதலை ஆவது? இப்படி நிறைய விஷயங்கள் கர்த்தர் சொல்லிக்கொண்டே போகிறார். சரி, இந்த காரியங்களுக்கு எப்படி விடுதலை ஆகும்ன்றத நான் சொல்லி தரேன். அத என் பிள்ளைகள் கவனமாய் பின்பற்றுவார்களானால் அவர்கள் இந்த காரியங்களில் இருந்து விடுதலை அடையும். பெரிய பாவங்களை என் பிள்ளைகள் செய்வதில்லை, ஆனால் பாவங்களை செய்கிறார். விபச்சாரம்
செய்வதில்லை, கொலை செய்வதில்லை, திருடுவதில்லை, மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை. ஆனால் என் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள். என்ன பாவம்? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். இதுல என்னங்க, இதுல என்ன புதுசா கர்த்தர் சொல்லி தர போறாரு? எல்லாரும் சொல்றது தானே, நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லையா, நீ ஜெபம் பண்ணு, அப்ப நீ விடுதலை அடைவ. யோபு பாருவோம், அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜெபம் பண்ணாரு, அதனால விடுதலை அடைந்தாரு அப்படின்னு சொல்லி இறைக்கப்பட்ட செய்திகள் இருக்கு. ஆண்டவரே, இத திருப்பி சொல்லி என்ன பண்றது? என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்னையில இருந்து இந்த மாதிரி செய்தியை அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறார்களே. திருப்பி உங்களுக்காக ஜெபிக்காதிருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு பேச சொல்றீங்களே, என்ன காரியம்? கர்த்தர் சொன்னார், ஆமா, என் பிள்ளைகள் அநேக முறை யோபுவை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் நிமித்தம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள், உண்மைதான். தேசத்திற்காக ஜெபிக்கிறார்கள், உண்மைதான். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை அன்பு கூறாமல் இருக்கும் இவர்களால் முழு இருதயத்தோடும் முழு ஒரு அந்த பாரத்தோடும் இவர்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பதில்லை. உண்மைதானே? தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் பாரப்பட்டு ஜெபிப்போம்? ஏதோ ஒரு பாஸ்டர் வர்றாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க, வருவோம், பல நாள் போடுவோம், ஜெபிப்போம், போயிடுவோம். அந்த பாரம் இருக்குமா? அந்த பாரம் இருந்ததுன்னா கண்டினியூஸா வீட்டுல போய் நம்ம ஜெபிப்போம் அந்த காரியத்துக்காக. அப்படி யாரும் ஜெபிக்கிறதே இல்லை. யாரோ ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நம்ம வர்றோம், ஜெபிக்கிறோம், போயிடுறோம். அடுத்து நம்ம ரொட்டீன் லைஃப் அதை பார்க்க போயிடுறோம், இல்லையா? இல்ல, நான் தொடர்ந்து அதே மாதிரி கண்ணீரும் கம்பளையுமாக முழங்கால் படிக்கிட்டு நான் கர்த்தர் சொன்ன காரியத்துக்காக, என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அநியாயமாக நரகத்திலே அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை அவருடைய சாத்தானின் வாயிலிருந்து மீட்பதற்காக நான் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர்? சொல்ல முடியாது. ஒரு தடவை கர்த்தர் பேசினாரே, ஒரு வட்டத்தை வரைந்து அதற்குள்ளாக முழங்காலிட்டு இந்த ஆத்துமாக்களை எனக்கு தாருன்னு சொல்லி உன் கண்ணீர் வற்றி போகும் வரை ஜெபம் சொன்னாரே, எத்தனை பேர் ஜெபிச்சோம்? இல்ல. ஏன்? இந்த காரியங்கள் எல்லாம் நெருக்குது, முடியல. அதிகபட்சம் ஒரு விஷயத்தை கர்த்தர் பேசும் பொழுது, சபையில் இருக்கும் பொழுது, ஊழியர்கள் பேசும் பொழுது கேட்கிறோம், நல்லா இருக்கணும், அக்கினியா மாறணும். வெளியில போகும்போதே சாத்தான் ஒரு சவர வச்சிடும். முன்னாடி எல்லாம் வீட்டுல போனா வீட்டுல தான் சவர் இருக்கும். இப்ப சபை வாசல்லே சவர் இருக்கு. இங்க அக்கினியா வர்றாங்கன்னா அங்க சவரை திறந்து வச்சு காலி பண்ணிடுறாங்க. பிரச்சனை இல்லை. இந்த மோ பிரச்சனை இப்படி இருக்கு. நீ எங்க போய் இருக்கலாம் ஜெபிக்க போற? முடியல. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு விஷயம் சொல்றா, அந்த ஜெபத்தை ஒரு ஃபைன் டியூன் பண்ற. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் தேவ பிள்ளையே, கர்த்தர் பேசின இந்த லிஸ்ட் போட்ட காரியங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் சுழன்று கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் மாத்திரம் அந்த பிரச்சனையில் சுழன்று கொண்டிருக்கவில்லை. உங்களைப் போலவே நல்ல வேலை கிடைக்காமல், நல்ல சம்பளத்துடன் கிடைக்காமல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். உங்களைப் போலவே வியாதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். உங்களைப் போலவே கடன் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். உங்களைப் போலவே உங்களது பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருப்பது போலவே அநேகர் இருக்கின்றனர். இது மாதிரி காரியங்களை நீங்க கர்த்தர்ட்ட போய் ஜெபிக்கும் பொழுது, ஒரு கடன் சுமையில இருக்கிறவன அவனுக்கு தான் தெரியும் அந்த கடன் சுமையோட அருமை, இல்லையா? ஒரு கடன், அதாவது இது வேதத்துக்கு அப்பாற்பட்டதுதான் இருந்தாலும் சொல்லிருக்கேன். இந்த கடன் எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். இது அந்த இதுல வருது தெரியல. கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் சொல்லு. இலங்கைக்கு வேந்தன் அவன், ராஜா. ஆனா அவன்கிட்ட வசதி எல்லாமே இருக்கு. கடன் பட்டவன் நெஞ்சம் போல கலங்கினான். எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கடன் பட்டு அந்த வட்டி கட்ட முடியாமல் அங்கிருந்து போன் பண்ணும்போது அசிங்கப்பட்டுருவோமோன்னு நெருக்கப்படுற ஒருத்தனுக்கு தான் இதே நிலைமையில இன்னொருத்த இருக்கிறவனோட நிலைமை தெரியும். கர்த்தர் சொல்றார், நீ அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா அதே மாதிரி உள்ள நிலைமையில உள்ளவனுக்கு நீ ஜெபம் பண்ணு. இல்லையா?
நீ வியாதிப்பட்டிருந்தா உன் வியாதி உன்னை எவ்வளவு வருத்தப்படுகிறது என்பதை நீ அறிவாய் அல்லவா? அப்ப உனக்கு இருக்கிற வியாதி உனக்கு உலகத்திலே உனக்கு ஒருவனுக்கு மாத்திரமல்ல, உன்னை போல அநேகருக்கு இருக்கிறது. நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த இருதயம் தெரியும். அந்த இருதயம் உடைச்சு நொறுங்கி அப்படியே அழுகிறது அவங்களுக்கு தான் தெரியும். என்னை பத்தி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு சமீப காலமாக பாத்தீங்கன்னா இந்த கடன்பட்டவர்களையா என்று அனுப்பிச்சு ஜெபிக்க வைக்கிறதுக்காக கர்த்தர் நிறைய பேர் கடன் சுமையில இருக்கிறவங்க. எனக்கு தெரியும் கடன் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் அதுல இருந்து வந்த வேண்டாம். எவ்வளவு ஒரு நெருக்கம் வரும், எவ்வளவு ஒரு அவமானப்படணும், எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கணும் தெரியும். கர்த்தர் அந்த பாரம் ஏற்கனவே எனக்குள்ள இருந்ததுனால, அந்த பாதையை நான் கடந்து வந்ததுனால கர்த்தர் அவங்களை ஏற்றெடுக்கும் போது என்னால் அவங்களுக்காக இருதயம் நொறுக்கிட்டு, நான் இருந்தேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே, அந்த கஷ்டத்தை இவங்க அனுபவிக்கிறாங்களே, இவங்க விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கணும். சாதாரணமா ஒரு நோய் உள்ளவர்களுக்கு நீங்க போய் செபிக்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா இருக்கிறீங்க, ஒரு நோய் உள்ள ஒருத்தவங்க சொல்றாங்க, பிரதர் எங்களுக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு. நீங்க என்ன செய்வீங்க? ஆமா ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு ஆண்டவரே அவருக்கு சுகத்தை கொடுங்க, இல்ல பலத்தை கொடுங்க, அந்த நோயில இருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு. ஆனா அதே நோய் உங்களுக்கு இருந்தா அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நோயினுடைய அனுபவம், அதனுடைய தாக்கம், அது நிமித்தம் உங்கள் உடம்புகள்ல வர்ற அந்த வேதனை, அந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கும் போது உள்ளம் உடைந்து ஜெபிப்பீர்கள். கணவன் மனைவியோட பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை, இப்படியே நீண்டு கொண்டே போகிறது அப்படின்னு. அவங்களுக்கு தான் தெரியும். சந்தோஷமா வாழ்ற ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு அது தெரியாது. இவங்க எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் பிரச்சனை நமக்கு தெரியல, அந்த ஆழத்தோடு ஜெபிக்க முடியாது. ஆனா அந்த பிரச்சனையில இருக்கிறவங்க அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இதுதான் கர்த்தர் சொல்றார். நீ மாத்திரமல்ல, உன் பிரச்சனையில நீ எப்படி உழன்று கொண்டு இருக்கிறாயோ அதே போல அதே பிரச்சனையில் உழன்று கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. நீ அவர்களுக்காக செவி. நீ எப்படி என்னுடைய சமூகத்திலே உன்னுடைய பிரச்சனைக்காக நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறாயோ அதே இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீர் சிந்தி அந்த மக்களுக்காக செவி. நான் உனக்கு விடுதலை தருவேன். கர்த்தர் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சொல்றார். இது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இன்னொரு விஷயம் பேசுறார். நம்ம ஜெபிக்கிறதுக்கு இப்ப ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் ஜெபிக்கணும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கப்படணும். ஊழியர்களுக்காக எதுக்கு ஜெபிக்கப்படணும்? ஊழியர்களுக்காக ஜெபிக்கப்படணும்ன்றது முதல்ல நம்ம ஸ்தல சபை, அங்க உள்ள பாஸ்டர், அவங்க எதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும்? ஏன் ஜெபிக்க ஆரம்பிக்கணும்? கோடி கோடியா போட்டட்டும், ஆடிக்காரங்க போகட்டும், ஆடாதக்காரங்க போகட்டும், எலியாப்பர் வாங்கட்டும், அதுக்காக இல்லை. ஒவ்வொரு உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற உங்க ஸ்தலம் போதகருக்கு அவர் அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் மேல் வரும் ஆவிக்குரிய போராட்டங்கள் அதிகம். உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களுக்கு அவர்கள் மேல் வரும் போராட்டம் அதிகம். அந்த போராட்டங்களில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் ஆண்டவரே. எந்த போராட்டமும் எனக்காக ஜெபிக்கும் பொழுது எந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டமும் அவர்களை தீண்டவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கப்படும். பொருளாதாரத்துக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், எஜமான் நாங்க வேலை செய்யறது அவருக்கு, அவர் எங்களுக்கு சம்பளம் தந்தாலும் சரி தராட்டியும் சரி, அதனால அதுக்காக ஜெபிக்க வேண்டாம். ஊழியர்கள் தங்களுடைய மந்தைக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நிமித்தம் அவர்களுக்கு வருகிற அந்த ஆவிக்குரிய போராட்டங்கள், உடலில் வருகிற பலவீனங்கள், இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தெரியாது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள்ல ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கடந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு ஊழியக்காரனை ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஆத்மாவுக்காக அவர் உண்மையிலேயே மாறப்பட்டு ஜெபித்தார் என்றால், அது நிமித்தம் நீங்கள் விடுதலை அடைய ஒரு வழி திறக்கிறது என்றால், அடுத்த செகண்ட் அந்த ஊழியருக்கு ஒரு பிரச்சனை. அப்ப ஊழியரை ஜெபிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஊழியர்களை ஜெபத்திற்காக பழகிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் அணுகக்கூடாது.
வசனத்துல கட்டப்படணும் ஆண்டவரே, உண்மையா போதிக்கணும் ஆண்டவரே. எந்த இடத்துல எங்க ஊழியக்காரர் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு தேவைக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களை விட்டு விலகிடக்கூடாது ஆண்டவரே. இதற்காக ஜெபிக்கணும். சும்மா உங்களுக்கு காசு கொடுங்க, காரம் கொடுங்க, மோரம் கொடுங்க எல்லாம் ஜெபிக்க தேவையில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற எங்கள் ஊழியருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் விழுந்து போய் விடக்கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் ஆவிக்குரிய போராட்டங்கள் நெருக்கி விடக்கூடாது ஆண்டவரே. அதற்காக ஜெபிக்கணும். இன்னொரு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கவே கூடாது. யார் அவங்க? 2 யோவான் எழுதின நிருபம் 2 யோவான் 8ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசம். உங்கள் செய்கைகளில் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி. ஒரு நிமிஷம், நல்லா துதிக்கிறீங்க, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆனா பலன் பெறுவதில் சில நேரத்தில் நமக்கு தாமதமாயிருக்கு, பலன் கிடைப்பதில்லை. வாசிங்க, அந்த பலனை பெறாமல், பூரண பலனை பெறாமல் ஒரு விஷயம் நம்மளை தடுக்கிறது. என்ன விஷயம் அது? படிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனை உடையவன். அடுத்தபடியும் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அடுத்த வசனம். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாகிறான். இன்னைக்கு அநேக மக்கள் ஆசீர்வாதமாக இல்லாமல் போவதற்கு, நோயிலிருந்து விடுதலை ஆகாமல் இருப்பதற்கு, கடனிலிருந்து விடுதலை ஆகாமல் இருப்பதற்கு, பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த விஷயத்தை கூட கர்த்தர் மறந்துடும், மன்னிச்சிடுவார். இந்த மிக முக்கியமான விஷயம், கள்ள ஊழியர்கள் இயேசுவின் உபதேசத்தை கொண்டு வராம இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் நீங்க பிரைஸ் தி லார்ட் சொன்னாலே நீங்க தாடி தான சொல்லுது. வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவன் ஆகிறான். பிரைஸ் தி லார்ட் சொன்னாலே காலினா அவனோட செய்தியை நீங்க கேட்டா என்ன நிலைமை? அவன் பாடின பாடலை நீங்கள் பாடி என்ன நிலைமை? எப்படி நீங்க விடுதலை அடைய முடியும்? அடையவே முடியாது. இந்த உபதேசத்தை நீங்க புரிஞ்சுக்கலைன்னா, இன்னைக்கு யூடியூப திறந்தா அநேக மெசேஜ் வருது, நிறைய ஊழியர்கள் வர்றாங்க. உங்களுக்கு யார் நல்ல ஊழியன் யார் கள்ள ஊழியன் என்கிற அந்த தீர்மானிக்கிற அறிவை கட்ட தரவில்லை என்றால் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அந்த அறிவு இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அவங்க போதிக்கிறத நீங்க கேட்டீங்கன்னாவே நீங்க காலி. அந்த ஆளுக்கு வர ஆக்கினை தீர்ப்பு உங்க மேல. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தா என் பிள்ளைக்கு நினைத்துக் கொண்டு இருக்கும் போது நீங்க ஒரு கள்ள ஊழியக்காரனை ஆதரித்தால், அவனுக்கு வாழ்த்துதல் சொன்னால், அவனுக்கு காணிக்கை அனுப்பினால் முடிஞ்சு போச்சு ஜோலி. அப்பட்டும். ஏனென்றால் அவர்கள் இயேசுவுக்கு எதிரானவர்கள். கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்க இடத்துல நீங்க ரொம்ப தெளிவா பேச விரும்புகிறார். இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யார் நல்ல ஊழியர் யார் கள்ள ஊழியர் என்பதை கண்டுபிடிப்பதில் இந்த வசனம் மிகவும் அருமையாக சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு வேற உபதேசம் எதை பேசினாலும் அவன் கள்ளன். உங்களை கிறிஸ்துவனிடத்தில் சேர்க்காமல், வருகைக்கு ஆயத்தப்படுத்தாமல், பரிசுத்தமாயுங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடாமல் இருந்தால் அவன் கள்ளன். அவன் கள்ள ஊழியக்காரன். நீங்க அப்பேற்பட்டவர்களுக்கு உங்களை சோப்பு போடுற மாதிரி பேசுற அந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு நீங்க பிரைஸ் தி லார்ட் சொன்னாலே காலின்றப்ப நீங்க அவர்கள் செய்தியையும் பாடலையும் கேட்டு அவர்களுக்கு காணிக்கை கொடுத்தால் உங்கள் நிலைமை என்ன? ஐயோ! ஏன்னா
அது விஷயம் சொல்லுது, அவங்கள ஆக்கினைக்குள்ளாக சேர்ப்பேன்னு சொல்லுது. சரி, எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது? அது முதல்ல தெரியல. யார் கள்ள ஊழியக்காரன் கண்டுபிடிக்கிறது? எல்லாருமே பேசுவாங்க, வேதத்தை குறித்து தான் பேசுவாங்க, வேதத்தை விட்டு விலக மாட்டாங்க, வேதத்தை குறித்து தான் பேசிக்கிட்டே போவாங்க அப்படியே. ஆனா நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பேசுறாங்கன்னு வைங்க, வேதத்தில் இருந்த காரியங்களை அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நடுவுல அவங்க இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவாங்க. அவர்கள் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவார்கள். அதை நாம அறிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். நம்ம ஒரு மணி நேரம் தானே பேசினாரு, இயேசுவை பத்தி தானே பேசினாரு, இல்ல அந்த பழைய ஏற்பாட்டு காரியத்தை பத்தி தானே பேசினாரு, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஞானப்பாலாகிய வேத வசனத்தை உங்ககிட்ட கொடுத்து ஒரு லிட்டர் ஞானப்பால், ஒரு மணி நேரம் செய்தி அப்படின்னா 1 லிட்டர் ஞானப்பால் வச்சுக்கோங்க. 1 லிட்டர் ஞானப்பாலை உங்ககிட்ட கொடுத்துட்டு 1 கிராம் சயனைடு போட்டா அது என்ன ஆகும்? பாலாகுமா? விஷமா மாறி. அந்த 1 மணி நேரம் வேதத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும்போது நடுவில் தங்கள் உள்ளத்தில் உள்ளதை, தனது வயிற்றை வளர்த்த காரியங்களை அவர்கள் பேசுகிற அந்த ஒரு வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்திடும். இதெல்லாம் மறந்து போயிடும். அந்த விஷத்தை தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அவ்வளவு அழகா பேசுவாங்க. நான் சமீபத்துல ஒரு வீடியோவை பார்த்தேன். சகோதரர் ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார். இனிமே ஊழியக்காரங்க எல்லாம் சும்மா இப்படி எல்லாம் வரக்கூடாது, கார்ல கூட வரக்கூடாது. எதுல வரணும்? ஹெலிகாப்டர்ல வரணும். ஊழியக்காரங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல வரணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கழுத்துல உள்ளது, காதுல உள்ளது, கையில உள்ளது, கால்ல உள்ளது எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுருங்க. இல்லையா நீங்க உழுப்பது குதிச்சு. இது என்ன பிரசங்கம் சொல்லுங்க? இது என்ன பிரசங்கம்? நல்ல பிரசங்கமா? கள்ள போகுது இல்லையா? இன்னொரு விதமான ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாரு? இல்ல நான் ஆடிக்கார் வாங்கணும், அதனால நீங்க வந்து இவ்வளவு கொடுங்க அப்படின்ற. இது என்ன பிரசங்கம்? கள்ள பிரசங்கம். ஒரு ஊழியக்காரன் பொருளாசை உடையவனாய் இருக்கக்கூடாது. உடனே இந்த செழிப்பின் உபதேசம் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த செழிப்பின் உபதேசம் பல நாட்களாக நமது தேசத்திலே அப்படியே ஊடுருவி பாய்ந்து கொண்டே இருந்த பொழுது அநேக நல்ல ஊழியர்கள் எழுப்பி செழிப்பின் உபதேசத்தை நீங்கள் கேட்காதீர்கள் என்று மக்களுக்கு போதித்த பொழுது, மக்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த உணர்வு அடைந்த பொழுது அவர்கள் சுதாரித்துக் கொண்டார்கள். யாரு? இந்த செழிப்பின் உபதேசக்காரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சுவிசேஷர்கள் எல்லாரும் விழித்துக் கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை அப்படியே பாலிஷா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வீடியோ பார்த்தேன். அவங்க அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, நீ நல்லா இரு, நீ நல்லா இருந்தாதான் 4 பேருக்கு நல்லா இருக்க முடியும். புரியுதா? நீ நல்லா இரு, பணம் பொருள் எல்லாத்தோட நீ நல்லா இரு, நல்லா இருந்தாதான் நீ 4 பேருக்கு நல்லா இருக்க முடியும் அப்படின்றாங்க. இது கிறிஸ்துவின் உபதேசமா? நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? அப்பாடா அல்லேலூயா சத்தமா மக்கள் ஆரம்பிச்சு அவரை வந்து ஆர்ப்பரிப்பாங்க இல்லையா? ஆர்ப்பரிக்கும் பொழுது நீங்க அதுக்கு எதா போயிருக்கீங்க? வாழ்த்துதல் சொல்லி அவங்க கூட சேர்ந்து போயிருக்கீங்க இல்லையா? இயேசுவின் உபதேசத்துல எந்த இடத்துலயாச்சும் அப்படி இருக்கா? நீ நல்லா இரு, 4 பேருக்கு நல்லது செய் அப்படின்னு. இயேசு கிட்ட ஒரு மனுஷன் வர்றான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் இல்லையா? கேட்கும் பொழுது இயேசு சொல்றார், நீ வந்து இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு பாருங்க. நான் சிறுவயது முதலே கைப்பற்றி கொண்டு அந்த கற்பனைகள் எல்லாம் நான் கைப்பற்றி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ற, இருக்கிற உன்னோட ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வித்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வா, நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படின்றாரு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததுனால என்ன பண்ணானா? திரும்பி போயிட்டானா. நீங்க என்ன சொல்லி தரீங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க சொல்லி தரது எதுவும் புரியுதா? நீ நல்லா இருந்தாலும் 4 பேருக்கு நல்லா இருக்கும். ஏன் இயேசு சொல்லல? அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வர்றான், வந்து கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்ல, நீ நல்லா இருக்கீங்களா, நீ 4 பேருக்கு நல்லது செய்யி, நீ அப்படியே இருந்துக்கோ, இன்னும் நல்லா ஆகு அப்படின்னு சொல்லல. அதே விஷயம் இன்னொரு இடத்துல பார்ப்போம். சகேயு ஆயக்காரர்களின் தலைவன், கோடி கோடியா
கொள்ளையடித்து வைத்திருந்தவன் இல்லையா? இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அவன் என்ன சொன்னான்? வாங்கினதை நான் கொடுத்துறேன், நாளை தனியா கொடுத்துறேன், என் சொத்துல பாதியை கொடுத்துறேன் அப்படின்னா, அதற்கு அப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. புரியுதா? ஏன் இத்தனை மிஷனரிகள்? இயேசுவை எடுத்துக்கங்க. இயேசு எவ்வளவு பெரிய தேவன். அவர் இந்த வானையும் பூமியையும் தனது வார்த்தையினால் படைத்தவர் இல்லையா? அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது ஏங்க அந்த நேரத்துல ஒட்டகம் இருந்தது. ஒட்டகத்துல ஏன் அவர் போகல? ஒட்டகம்னா அந்த நேரத்துல ஒரு டிராவல் பண்றதுக்கு அதிக காசு உள்ளதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் அவர் ஒட்டகத்துல போகல? நான் நல்லா இருந்தா தானே இன்னைக்கு நம்புறவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கல அவரு? ஏன் அவரை பின்பற்றின அவர் சீஷர்கள் அவர் நான் செத்தாலும் பரவாயில்ல அவரோட உபதேசத்தை விட்டு தாண்ட மாட்டேன்னு சொல்லி ஏன் எல்லாரும் தரித்திரனா செத்தான்? ஏன் எல்லாரும் ஒண்ணும் இல்லாம மரித்தான்? ஏன் இத்தனை மிஷனரிமார்கள் தன்னுடைய சொத்தை விட்டு சுமத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்? யாருமே பணத்தை கொண்டு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தாங்களா? இல்ல. அப்ப இந்த மாதிரியான உபதேசங்கள் எப்பேற்பட்ட உபதேசங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய ஆசீர்வாதம் காணி. இன்னொரு விஷயம் நான் எப்பொழுது சொல்ற மாதிரி, நமக்கு பேசிக் நீட்ஸ் அப்படின்னு இருக்கு. நமக்கு தேவையான சம்பளம், குடும்பத்தை ஓட்டுறதுக்கு தேவையான சம்பளம், நமக்கு குடியிருக்க ஒரு வீடு, தேவையான விஷயங்களுக்கு பணம். இதற்கு மேல நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆனா அந்த செழிப்பின் உபதேசக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல நீ சேர்த்துக்கோ, கொடி கொடியா சேர்த்துக்கோ, நல்லா இருக்கு. நீ உன்னைய காமிக்கிறதே எப்படி இருக்கணும்? ஆண்டவரோட ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி நீ காமிக்கணும். அப்பதான் உன்னைய பார்த்துட்டு மத்தவன் வருவான், அப்பதான் புறஜாதியா வருவான். அப்படி வந்த எல்லாரும் பின்மாற்றம் அடைந்துதான் போவோம். இயேசுவை நம்பி வா, உனக்கு காசு கிடைக்கும் என்று சொன்னால் அவன் கள்ளன். இயேசுவை நம்பி வா, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்பவன் தான் ஊழியக்காரன். அப்ப இந்த விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கல, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கள்ள ஊழியர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துதல் சொல்லாமலும் அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்கள் பங்கு பெறாமலும் இருந்தால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கவனமா கேளுங்க. சில பேர்லாம் 1 மணி நேரத்துல சொல்லும் அவங்களோட உள்ளத சொல்ல மாட்டாங்க. 3 நாள் 4 நாள் போட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, நடுவுல டக்குனு உள்ளத்துல உள்ளதை சொல்லிடுவாங்க. அப்ப அப்பேற்பட்டவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் அவர்களோட சேர்ந்து போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. இதுக்கு வசன ஆதாரம் இருக்கா? இருக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள் இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். என்ன டென்ஸ்ல போட்டிருக்கு? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்தியமாக்கம் தூஷிக்கப்படும். அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத அடுத்த வசனத்துல சொல்லுது. அதை தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. எவ்வளவு நாள் ஒரு செய்தியை கேட்டாலும் அந்த செய்தியின் மத்தியில அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. அந்த 3ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அவன் மனசுல பொருளாசை இருக்கும், அவன் பெரிய ஆகணும்னு நினைப்பான், அவன் தனக்கு பெருக்கிக் கொள்ளணும், தன் வயிறை பெருக்கிக் கொள்ளணும், தன்னுடைய சம்பத்துகளை பெருக்கிக் கொள்ளணும் நினைக்கிற அவன் என்ன பண்ணுவான்? உங்களை தந்திரமா அப்படியே பூசி ஒழுகி, நீ நல்லா இருந்தாதான் நல்லா இருக்க முடியும், நீ சம்பாதி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே இந்த பூமிக்கு வந்தார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே சிலுவையில தொங்கினார், கர்த்தர் எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு முடிச்சுட்டார், அதனால நீ செய், நீ நல்லா இரு, நீ நல்லா பணம் சம்பாதி அப்படின்னு சொல்லி
பொருளாசையை காண்பித்து அந்த பொருளாசை மூலியமாய் தான் பலன் பெற்றுக் கொள்வதற்காக உங்களை தந்திரமாய் வழிதப்ப பண்ணுவார். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அவங்களோட ஆக்கினை தீர்ப்பு பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இப்பேற்பட்ட ஒருத்தனுக்கு வாழ்த்துதல் சொன்னா அவனோட துர்க்கிரியைகளுக்கு பங்காளியாகிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கே, அந்த பங்காளி ஆகிறது நிமித்தம் என்ன ஆக்கினைக்கு நம்மளும் வருவோம் பாருங்க. இந்த 3வது வசனத்தோட கடைசி பாட்டு என்ன சொல்லுது? பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் காணிக்கை யாருக்கு அனுப்புகிறீர்கள்? நீங்கள் எந்த ஊழியக்காரரின் செய்தியை கேட்கிறீர்கள்? எந்த ஊழியக்காரரின் பாடலை பாடுகிறீர்கள்? அவர்களுடைய பின்புலம் என்ன? அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களை தந்திர விதமான கட்டுக்கதைகளிலும் பாரம்பரியங்களிலும் கொண்டு போய் நிப்பாட்டுகிறதா, பொருளாசையில் கொண்டு போய் நிப்பாட்டுகிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. இவங்கெல்லாம் ஒரு வசனத்தை பேசுவாங்க, இந்த வசனத்தை பேசாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அந்த வசனத்தோட முடிவு, அதெல்லாம் தெரியவே தெரியாது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இவங்க இதான் பேசுவாங்க. இந்த ஒரு வசனத்தை எடுத்து பாத்தீங்களா, வார்த்தையா போட்டிருக்கல, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இயேசு என்ன பண்ணாரு? தரித்திரரா சிலுவையில தொங்குறார் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஆனா வேத வசனங்கள் எல்லாத்துக்கும் ஜோடு இல்லாமல் இராது. அதனுடைய முடிவு வேற இடத்துல இருக்கும். அதனுடைய அந்த வசனத்தோட தொடக்கம் வேற இடத்துல இருக்கும், முடிவு வேற இடத்துல இருக்கும். அதையெல்லாம் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தோட முடிவு எங்க தெரியுமா முடியுது? அந்த ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொலோசியர் 275ஆம் வசனம். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அந்த ஐஸ்வர்யம் என்ன தெரியுங்களா? தேவன் யாருக்கு தெரியப்படுத்த சித்தமானார்? பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அந்த ஐஸ்வர்யம் என்னன்னு பின்னாடி போட்டிருப்பாருங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப ஐஸ்வர்யம் தரித்திரரானார். ஏன் இயேசு தரித்திரரானார்? சொல்லுங்க. இயேசு ஏன் தரித்திரரானார்? நம்மை மீட்பதற்கு. அதெல்லாம் ஒரு பார்த்து இருந்தாலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக அவர் சிலுவையிலே தரித்திரரானார். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்க எத்தனை பேர் இயேசு எங்கூட வாசம் செய்கிறார் சொல்லி கையை உயர்த்த முடியும்? இயேசு எங்கூட வாசம் செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க இல்லையா? இயேசு இல்லைன்னா உங்களுக்கு இருக்கவே முடியாது இல்லையா? இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஒரு பக்கம் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், ஐஸ்வர்யமா, அதான் ரகசியம் இல்லையா? இப்ப அவர்கள் சொல்லும் பிரகாரம் பொருளாசை, தேவையான பணம், இது எல்லாத்தையும் இந்த பக்கம் ஒரு பக்கம் வைப்போம், இயேசுவை ஒரு பக்கம் வைப்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்க உங்கள் இருதயம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பொருள், பண ஆசை எல்லாம் இங்க இருக்கு, இயேசு இந்த பக்கம் இருக்கிறார். ரெண்டுல உங்களுக்கு எது வேணும்? இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும் விரும்புகிறார், அதுதான் மகிமையின் ஐஸ்வர்யம் என்றார். அதுக்காக தான் நான் தரித்திரனா பிறந்தேன்னு சொல்றார். இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, இல்ல நீ பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரனா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் தரித்திரரானார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனம் அவங்களுக்கு தெரியறதே இல்லை. சரியா? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இயேசு உங்களுக்குள்ள இருக்கணுமா, காசு உங்களுக்குள்ள இருக்கணும்? இயேசு இல்லையா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரியாம இந்த கள்ள ஊழியர்களிடத்துல போய் நாம் சிக்கிக் கொள்வது நிமித்தமாகத்தான்
நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடுகின்றன. செய்தியை கேளுங்க, தவறு இல்ல. ஒவ்வொரு வினாடியும் அந்த செய்தி உங்களை இயேசுவுக்குள் கொண்டு போகிறதா, இயேசுவின் வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறதா, பரிசுத்தப்படுத்துகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கடவர்கள். இல்லை உங்களை அப்படியே ஒரு மயக்கத்துல, இந்த விதை ஓமையில ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, விதை முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை வளர்ந்த போது அது உலக மயக்க உலக கவலையினாலும் ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் அப்படின்னு. ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் எதோட பேச்சு, அந்த மயக்கத்துல உங்களை அப்படியே வைப்பாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க கோடீஸ்வரன் ஆகணும், நீங்க பெரியவனாகணும், இந்த வருஷத்துக்குள்ள நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகாட்டி பாரு, ஆண்டவர் அதுக்காக தான் தண்டனானார். இப்படி சொல்றாங்களா? பரிசுத்தமாக இயேசு கிட்ட வா, நித்திய ஜீவன் உண்டு, கர்த்தர் வருகை சமீபம், சீக்கிரம் மனமாறு, எல்லாம் ஒவ்வொரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் இருக்கு. பாவி பரிசுத்தமாகட்டும் எழுதல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் இருக்கு. அப்ப பரிசுத்தத்தை நீ வளரு, ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படு. இப்படி இருக்கா செய்தி? இல்லை, நீ அப்படி இரு, அது வாங்கு, இது வாங்கு, நீ நல்லா பெரியவனாகு, வீடு கட்டு, கோடி கட்டு, இப்படின்னு சொல்கிறதா? இதை நீங்கள் டிசைன் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து, ஒருவேளை இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு முன்பு வரை நீங்கள் அப்பேற்பட்ட செய்திகளை கேட்டு அப்பேற்பட்டவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் காணிக்கை அனுப்பியிருந்தீர்கள் என்றால் கர்த்தரிடத்திலே முழங்கால் படிக்கிட்டு அந்த பாவத்திற்காக மன்னிப்பிக்க. ஏனென்றால் கர்த்தருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகிறது. அந்த மாதிரி ஊழியர்களை நீங்கள் இதுவரை ஆதரித்திருந்தீர்கள் என்றால் கர்த்தரிடத்துல வீட்டுக்கு போனோம், நான் கதை பண்ணேன், எனக்கு தெரியல, நான் அப்படி எப்பேற்பட்ட ஊழியர்கள், அந்த மாதிரி ஊழியர்களை நான் ஆதரித்திருந்தேனா எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒருவேளை என்னை அறியாமல் நான் ஆதரித்திருந்தேனா, இன்று உமது வசனத்தின் மூலம் நீர் எனக்கு வெளிப்படுத்தின நிமித்தம் என்னை மன்னியும், உமது ரத்தத்தினால அந்த பாவத்தை நான் கழுவுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு அந்த சொல்லப்பட்ட வரிசையில் இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விடுதலையாகிறதுக்கு கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு 5 நிமிடத்துல நம்ம முடிச்சிட போறோம். எல்லாரும் எந்திரிச்சு இந்த செய்தியை எந்திரிச்சிருந்து தான் கேட்கணும். 5 நிமிடம். எதுவுமே என்னால முடியல, என்னால கள்ள ஊழியக்காரன் யாருன்னு என்னால பார்க்க முடியல, என்னைய மாதிரி கஷ்டத்தில் உள்ளவனுக்கு என்னால ஜெபிக்க முடியல, நான் என்னடா செய்யறது? அதற்கு ஒரு வழி வேணும் இல்லையா? ஏன்னா என்னுடைய நெருக்கம், என்னுடைய பிரச்சனை, அவர் நல்ல மாதிரி பேசுறாரு, நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு பேசுறாரு, அப்ப எனக்கு மனசு ஆட்டோமேட்டிக்கா அங்கதானே போகும். நான் நல்லா இருக்கணும்னு பேசுறாரு, நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நீ நல்லா பணம் வாங்கி நல்லா சம்பளத்தோட நீ நல்லா இருக்குன்னு சொல்றப்ப என் மனசு அங்கதானே போகும். அப்ப நான் இதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆவது எப்படி? எனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் விடுதலை ஆக முடியல, எனக்கு என்னை போன்ற கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு கூட என்னால ஜெபிக்க முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் எப்படி விடுதலை ஆவது? எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை தரிசிக்க நாடுங்கள், இயேசுவை தரிசிக்க நாடுங்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லும். தயவு செய்து அவர்கள் பேச்சை நீங்கள் நம்பாதீர்கள். அப்படி எழுதின யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யாரை பார்த்தார்? எசேக்கியேல் யாரை பார்த்தார்? ஆபிரகாம் யாரை பார்த்தாரு? தானியேல் யாரை பார்த்தாரு? தாவீது யாரை பார்த்தாரு? இவங்க எல்லாம் பார்த்த இயேசு இன்று உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? அப்ப அவர்களுக்கு தரிசனமான அந்த இயேசு ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரிசனமாக முடியாது? அவரை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் அவர் முகத்தில் இருக்கிற அந்த மகிமையான ஒளி நம்மேல் படும் பொழுது நம் மேல் இருக்கிற எல்லா இருளும் விலகி ஓடிவிடும், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும். நீங்கள் இயேசுவை நோக்கி நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் ஒரு சில கல்லர்கள் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அதனால் இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு தான் நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் வாக்கியவார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிக்கிறான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஏனால் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார், இயேசு உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் உனது பாவங்களை எனது பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே அறைந்து அந்த கடைசி சொட்டு ரத்தம் சிந்த சிந்த மறித்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனோடு இருக்கிற தேவனை நாம் தரிசிக்க முடியும்.
அவரை தரிசிக்கும் பொழுது, அவர் முகத்தில் இருக்கிற அந்த மகிமையான ஒளி நம் மீது படும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விடுதலையாகும். ஒருவேளை எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் பேசுவார் என்றால், உங்களை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், தயவு செய்து ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தரிசிப்பீர்கள் என்றால், தயவு செய்து உங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவருக்கு முன்பாக சொல்லாதீர்கள். ஆனா ஆண்டவர் கேட்பார், மகனே மகளே உனக்கு என்ன வேணும் கேட்பார். அவருக்கு முன்பாக நீங்கள் ஐயோ நான் இந்த கஷ்டப்படுறேனே, ஐயோ நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், என்னை விடுதலையாக்குங்கள் என்று தயவு செய்து இயேசுவிடம் சொல்லிவிடாதீர்கள். கர்த்தரை பார்த்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், டாடி ஐ லவ் யூ, டாடி ஐ லவ் யூ டாடி, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, எனக்காக சிலுவையில ரத்த சிந்தினீங்களேப்பா, பாவியாய் வந்து நரகத்துக்கு போயிருக்க வேண்டிய என்னைய மீட்டெடுத்தீங்களே ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இத சொல்லுங்க. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர். நான் கண்ணை மூடி செபிக்கும் போதெல்லாம் உண்மை தரிசிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்காமல், உங்களுடைய பிரச்சனைகளை விடுதலையாக்காமல் அந்த இடத்தை விட்டு நகலவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை தரிசிக்க பிரயாசப்படுங்க. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான நேரவே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நேரவே, உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் பஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் துருகமானிலே, என் நண்பரானிலே, என் பஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் துருகமானிலே, என் நண்பரானிலே, உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் குறையில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மன்னாத என்னையே உன் கண்கள் கண்டதே, பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மன்னாத என்னையே உன் கண்கள் கண்டதே, உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் துருகமானிலே, என் நண்பரானிலே, என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் துருகமானிலே, என் நண்பரானிலே, உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், பரிசுத்தருடைய நாமத்தினாலே இந்த காலவேளையிலே எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்டு திருவசனங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம்.
கர்த்தாவே, கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, கள்ள உபதேசங்களுக்கும் வேதத்திற்கு புறம்பான எந்த ஒரு சத்தியத்திற்கும் எந்த ஒரு சத்தத்திற்கும் நாங்கள் செவிகொடாதபடி கர்த்தாவே, கள்ள ஊழியர்களுக்கு நாங்கள் கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தியவர்களும் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற ஜீவனுள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன். ஒரு தெளிந்த ஆவியை, தெளிந்த புத்தியை, ஞானத்தை, விவேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் திருவசனத்தை எங்கள் மத்தியிலே பிரசங்கித்தபடி ஊழியருக்காக ஜெபிக்கும். இன்னும் பல நூறு சபைகளுக்கு, பல ஆயிரம் மக்களுக்கு கர்த்தர் நீர் அவரை பயன்படுத்துவீராக. திருவசனத்தை கேள்விப்பட்ட தேவ ஜனங்கள், ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற சபை மக்களை, நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கும். கர்த்தர் நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் இந்த நாட்களில் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டு வருகிறேன். இந்த வசனங்களுக்கு ஆசீர்வாதங்களை எங்களை கீழ்படுத்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மற்ற சபை மூலமாய் நடைபெறுகிற ஊழியர்கள், திருச்சபை மக்கள், அவர்களுடைய பிரயாசங்கள், முயற்சிகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், அவருடைய எதிர்காலங்கள் உம்முடைய கருத்தில் அல்லவா இருக்கிறது. கர்த்தர் நன்மையான ஈவுகளை எங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கிற தெய்வன். கனம், துதி, மகிமை உமக்கு நம்மளை ஏறெடுக்கிறோம். 21 விதமான தீமைகள், பொல்லாப்புகளுக்கு எங்களை விலக்கும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி ஒரு கரம் எங்களோடு இருந்த தீங்கை எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எங்களை விலக்கி காத்துள்ள யாப்பீஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவர்களுக்கு அருளி கர்த்தர் எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி, உடைய சித்தத்தின்படியான தெய்வீக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். ஆராதனையிலே ஆண்டவரே தேவைகளோடு கர்த்தாவே உள்ளத்திலே பல வேதனைகளோடு தெய்வ பிள்ளைகள் வந்திருப்பவர்களே, ஆனால் கர்த்தர் என்னை திருச்சினார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் தேவ சமூகத்திலிருந்து நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல பாவனுக்கும் ஸ்தலம் திரும்பி சொல்வேன். மகிமை தேவன் என்னோடு இருக்கிறார், நான் இனி கலங்கிடேன், நான் இனி திகைத்துள்ளேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையோடு தெய்வ பிள்ளைகள் கடந்து சொல்ல கர்த்தருக்கு உதவி செய்கிறான். கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.